என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த காலை வேளையிலே அப்பாவை துதிக்க சோதரிக்க உடைய நாமத்தை பிரசாபப்படுத்த உயர்த்த மகிமைப்படுத்த கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். சாட்சி பகுதியிலும் கர்த்தர் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தினீர், அதற்கு நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரை செய்திக்கு நேராக நாங்கள் கடந்து போகிறோம். கர்த்தர் இந்த செய்தி வேலையிலே எங்களோடு கூட கர்த்தர் பேசும்படியும் உடைய கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளை யூடியூப் மூலமாக பார்க்கிறவர்கள், ஃபேஸ்புக் மூலமாக பார்க்குற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க தகப்பனையும். வந்திருக்கிற ஒரு சிறு கூட்டமாக இருந்தாலும் கர்த்தர் அவர்கள் உள்ளங்களிலே கர்த்தர் பேசும்படி உடைய கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறோம். நமக்கு துதிக்கான மகிமை யாவற்றையும் எடுக்கிறோம். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னுடைய வீடு என்னவா ஜெப வீடு எனப்படும் என்று சொல்லுகிறார். ஆண்டவராகிய தேவன் என்ன செய்கிறார்? ஆமீன். சபையை குறித்து ஆமீன் அவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். இந்த கால வேளையில் வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆமீன் இந்த வீடு என்னது? ஜெப வீடாக இருக்கிறோம். எல்லாருக்கும் என்ன இருக்க வேண்டும்? இந்த ஜெப வீட்டை குறித்து ஒரு கரிசனை இருக்க வேண்டும். ஆமீன் சொல்கிறார். அதுதான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்ல, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது. ஏசாயா புத்தகத்தில் எழுதியிருக்கிறது, எரேமியாவில் எழுதியிருக்கிறது. அதுபோல இங்கே ஆண்டவர் சொல்கிறார் எழுதியிருக்க, நீங்களோ அதை என்ன செய்கிறீர்கள்? கண்ணர் குகையாக. ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடத்திலே ஆமீன் ஏதோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் இருக்குமானால் அதை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதை வெறுக்கிறார். அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார், நீங்கள் ஏன் இந்த இடத்தை இப்படி செய்றீங்கன்னு சொல்லி. 12வது வசனம் சொல்வது, இயேசு தேவாலயத்திலே பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுறவுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய படகுகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து என்று சொல்லி ஆண்டவர் பயங்கரமாக எருசலேம் நகரத்துக்கு போகிற பொழுது அங்கே பார்க்கிறார். தேவாலயத்துக்கு போகிற நேரம் தேவாலயம் வந்து எப்படி இருக்குது? மக்கள் நிரம்பி இருக்கிறார்கள். முன்னாலே ஆராதனைகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. பின்னாலே பார்க்கிற பொழுது ஒரு திரளான கூட்டங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? தேவ ஆலயத்திலே வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அப்போ ஆண்டவருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. தேவனுடைய ஆலயம் அல்லவா? அப்போ தேவ ஆலயத்தில் என்ன செய்யக்கூடாது? ஆமீன் வியாபாரங்கள் பண்ணக்கூடாது. ஆனால் அங்கே என்ன பார்க்குறோம்? எல்லாம் வியாபாரம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. தான் நாங்கள் ஆண்டவர் அந்த இடத்துல பார்க்குறோம். அவருக்கு பயங்கர கோபம். அவர் பாருங்கள், ஆலயத்தில் விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்கள், வாங்குறவங்க விற்கிறவங்க. அப்போ என்னன்னு கேட்டால், இப்போ பழைய ஏற்பாட்டின்படி பிரமாணத்தின்படி கட்டளைகளின்படி ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? பலி செலுத்த வேண்டும். அப்போ பலி செலுத்த வேண்டும் என்பதற்காக என்ன நடக்கும் கேட்டால், தேவாலயத்தில் ஆராதனை நடக்கிற பொழுது என்ன செய்வாங்க? பலி செலுத்த வேண்டிய பறவைகள், ஆடுகள், இப்படிப்பட்ட எல்லாவற்றையும் என்ன செய்வாங்க? கொண்டு வந்து அங்கே வைத்து வியாபாரம் பண்ணுவாங்க. அப்போ தூர தேசத்திலிருந்து வர்றவங்களுக்கு என்ன செய்ய முடியாது? அங்கிருந்து இந்த பலிகளை கொண்டு வர முடியாதபடியினாலே அவர்கள் என்ன செய்வார்கள்? அங்கே ஆலயத்தின் பக்கத்தில் இருந்தால் விசாரித்து அதுகளை வாங்கி பலி செலுத்திட்டு போக முடியும். இதை இவர்கள் என்ன செய்கிறாங்க? இதை அறிந்து அங்கே இருக்கிறவர்கள் என்ன செய்கிறாங்க? தேவ ஆலயத்திலே கொண்டு வந்து வியாபாரத்தை ஏற்படுத்துங்க. அப்போ ஆண்டவருக்கு பயங்கர கோபம் ஆயிடுச்சு. வந்து பார்க்குற நேரம் தேவாலயத்தில் என்ன நடக்குது? ஆராதனை அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. முன்னால் என்ன நடக்கிறது? ஆராதனை. பின்னால் என்ன நடக்குது? ஒரே சத்தம். அவனுடைய சத்தம் கேட்க ஒரே டிஸ்டர்ப். ஒரு பக்கம் பார்த்தா ஆடு கத்துது, இன்னொரு பக்கம் கோழி கத்துது, மாடு கத்துது. அங்கே உள்ளவங்களும் அடிச்சுக்கிட்டு அப்படியே அந்த எல்லாம் என்ன செஞ்சு கொடுக்காங்க? அந்த வியாபார நோக்கத்தோடையே இருக்கிறாங்க. ஆமீன். அப்போ ஆண்டவருக்கு ஆமீன் கர்த்தருடைய பிள்ளைகள் கவனமார்கள். வேத வசனம் ஆமீன் தெய்வ சமூகத்தில் வருகிற பொழுது நீங்கள் மிகவும் பயபக்தியோடு கூட இருக்கணும். உங்களுக்கு வேறு எந்த ஒரு டிஸ்டர்பனும் இருக்கக்கூடாது. சில நேரங்களில் வசனங்கள் அவன் உங்களுக்கு நேராக வருகிற பிசாசு என்ன செய்வோம்? வசனத்தை கேட்க முடியாதபடி உங்களை என்ன செய்வான்? வெளியில் அப்படியே கொண்டு போவான். ஆமீன்னு அந்த என்னது ஒன்று நீங்கள் இங்கே இருப்பீங்க, சிந்தை வெளியில் போயிடும். சில நேரம் சரீரமும் சிந்தையும் என்ன செஞ்சிடும்? வெளியில். அப்போ நீங்கள் வெளியில் போனால் நீங்கள் நினைக்க வேண்டியதான், இது நான் போகலை, என்ன செய்யுது? நானுடைய வார்த்தையை கேட்க முடியாதபடி பிசாசு என்ன செய்கிறான்? ஒன்றும் பிசாசு, ஒன்று இன்னொன்று மாமிசமும் அப்படி செய்யும் நமக்கு. அவன் அந்த நேரத்தில் ஏதாச்சும் ஒன்று வந்து நம்ம என்ன செய்வோம்? கேட்க முடியாதபடி போயிடுவோம். ஆகவே இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம், இயேசு தேவாலயத்தில் பிரவேசிக்கிறார். அவர் வந்து தேவாலயத்துக்கு வாரார். அவன் அங்கே ஆலயத்தில் என்ன செய்கிறாங்க? விற்கிறவரும் கொள்ளுவருமாக யாவரையும் என்ன செய்கிறார்? பார்த்தோன்னா என்ன செஞ்சார்? வெளியே துரத்தி காசுகளுடைய பலகைகளை என்ன செஞ்சாராம்? தூக்கி அப்படியே வீடு இருந்திருக்கும். அந்த இடம் பெரிய ஒரு கலவரமாகவே இருந்திருக்கும். எப்படி இருந்திருக்கும்?
கலவரம். ஆமென். என்னது, ஜனங்கள் எல்லாம் ஆராதனை நடந்து கொண்டிருக்கும்போது ஆண்டவர் வர்றாரு ஆலயத்துக்குள்ள. வர்ற நேரத்தில் ஆமென் அங்கே இந்த சம்பவம் நடக்கிறபடி நான் ஆண்டவர் அடுத்த வசனம் தான் சொல்லுகிறது, என்னுடைய வாசல்ல என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று. தேவனுடைய வீடு என்னது, ஜெப வீடு. அதை நீங்க என்ன செய்யக்கூடாது, கள்ளர் குகையாய் மாற்றக்கூடாது. ஆமீன். வியாபார நோக்கத்தோடு வரக்கூடாது. இன்றைக்கு ஆமீன் சபைக்கு வருகிற பிள்ளைகள் வேறு எந்த ஒரு நோக்கத்தோடு இங்கே வரக்கூடாது. கர்த்தருடைய சத்தியத்தை கேட்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதை குறித்து ஒரு சில காரியத்தை நான் பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். என்னோடு எடுத்துக்கொள்ளுங்கள். நெகேமியா 13ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை நாங்கள் தியானிப்போம். 15 வாசிக்க. நெகேமியா 13ஆம் அதிகாரம் 15 வாசிட்டு வாங்க. சீக்கிரமா வாசிக்க. அந்த நாட்களிலே நான் யூதாவிலே ஓய்வு நாளிலே சில ஆலைகளை மிதிக்கிறதையும் சில தானிய பொதிகளை கழுதைகள் மேல் ஏற்றிக்கொண்டு வருகிறதையும் திராட்சரச பழம் அத்திப்பழம் முதலாளர்களை பற்பல சுமைகளை ஓய்வு நாளிலே எருசலேமுக்கு கொண்டு வருகிறதையும் கண்டு அவர்கள் தின்பண்டம் இருக்கிற நாளை பற்றி அவர்களை தினசாட்சியாய் கடிந்து கொண்டேன். அப்ப நெகேமியாவின் நாட்களிலே ஆமீன் 70 வருஷங்களுக்கு பிறகு இஸ்ராவின் நாட்களிலே தேவாலயம் என்ன செய்யப்படுகிறது, அங்கே எருசலேத்திலே கட்டப்படுகிறது. அதுக்கு பிறகு நெகேமியா என்ன செய்கிறார், ஆமீன் அவர் அலங்கத்தை கட்டுகிறார். இப்போ என்ன நடக்குது, பழைய ஆலயம் சாலமோனுடைய ஆலயம் என்ன செய்யப்பட்டது, தீக்கிரையான பிறகு பழைய ஆலயம் சாலமோனுடைய ஆலயம் என்ன செய்யப்பட்டது, தீக்கிரையான பிறகு மீண்டும் ஒரு ஆலயத்தை ஆமீன் கட்டுகிறார்கள். செருபாபின் மூலமாக ஒரு ஆலயத்தை கட்டி மீண்டும் பிரமாணத்தின்படி ஆக என்ன செய்யறாங்க, அங்கே ஆண்டவருக்கு பலி செலுத்த காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஏன் இதை நான் சொல்லுகிறேன் கேட்டால், சபைக்கு வருகிற நம்ம எல்லாருக்கும் சபையை குறித்து ஒரு வைராக்கியம் இருக்க வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. சபை தீட்டுப்படுவதற்கு நீங்க யாரும் என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. சபைக்கு யாரோ ஒருவர் வந்து தீட்டான ஒரு காரியத்தை செய்வார்கள்னா அதை கண்டு அறிந்தா நீங்க என்ன செய்ய வேண்டும், அவர்களை எச்சரிக்க வேண்டும். அது அவங்க தானே செய்யறாங்க அப்படின்னு அல்ல. யாராக இருந்தாலும் சபையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எச்சரிக்க வேண்டும். பிரமாணம் அந்த காலத்தில் பிரமாணங்கள் இருந்தபடினாலே, ஆமீன் கட்டளை இருந்தபடினாலே ஆமீன் அவர்கள் என்ன செய்தார்கள், ஆமீன் இந்த பிரமாண கட்டளைகளை அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஆமீன் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நீங்கள் நான் கவனித்துக் கொள்ள வேண்டும். சபைக்கு வருகிற நீங்கள் இதை என்ன செய்யக்கூடாது, ஒரு என்னது என்ன சொல்றது, இதுக்கு சபைக்கு வரத நீங்க ஒரு ஓடலாக எடுத்து வச்சு கொள்ளக்கூடாது. சபைக்கு போகும் வர்றோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஒரு சம்பிரதாயமாக வைத்து கொள்ளக்கூடாது. ஆமீன். இதை ஒரு பாரம்பரியமாய் வைக்கக்கூடாது. அப்போ முதல் நீங்கள் சபைக்கு வருகிற பொழுது பக்தி வைராக்கியத்தோடு வார நீங்கள் காலங்கள் செல்ல செல்ல என்ன ஆகிறது, இது ஒரு பாரம்பரியத்தை போல நினைக்கிறோம். திருவிருந்து ஒரு பாரம்பரியம் நினைக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஒரு பாரம்பரியம் நினைக்கிறோம். ஆமீன். நம்ம பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கக்கூடாது. ஆமீன். நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டிருக்கிறபடினாலே பரிசுத்த ஆவியான நமக்கு எப்படி நம்மை கற்றுக் கொடுத்து நடத்துகிறாரோ அப்படிதான் நாம் இருக்க வேண்டும். ஆமீன். ஆகவே இங்கே நெகேமியாவுக்கு பயங்கர கோபம். அவன் அங்கே ஆமீன் அவன் அந்நிய தேசத்தில் பாபிலோனில் இருக்கிற நேரமே தன் சிநேகிதர் மூலமாக விசாரிக்கிறாங்க, என்ன மாதிரி இருக்கு எருசலேம் அப்படின்னு சொல்லி. அப்போ சொல்றாங்க, அந்த மாதிரி உனக்கு தெரியாதா, அங்கே ஆலயமனா எரிச்சு அலங்கமனா உடைஞ்சு போச்சுனோன்னா விழுந்து உபவாசம் விழுந்து அந்த ராஜாவிடத்தில் போய் பேசி தயவோடு வந்து அவன் என்ன செய்கிறான், ஜனங்களை வைத்து அலங்கத்தை கட்டி முடிக்கிறார்கள். ஆமீன். அது கூட இஸ்ராவின் நாட்களிலே அங்கே 51 நாட்களுக்களாக என்ன செய்கிறாங்க, ஆலயத்தை கட்டி முடித்து மீண்டும் அவர்கள் என்ன செய்கிறாங்க, ஆமீன் அந்த புது ஆலயத்திலே இப்படி செய்கிறது. இந்த காலகட்டத்திலே என்ன நெகேமியா என்ன செய்கிறார், மீண்டும் பாபிலோனுக்கு போயிட்டு திரும்பி வருகிற பொழுது நடந்த சம்பவம் தான் மீது. ஆமீன். அப்ப நீங்கள் நானும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். வாசிக்க மகள். மீனையும் சகலவித சரக்குகளையும் கொண்டு வந்து ஓய்வு நாளில் யூத புத்திரருக்கும் எருசலேமில் இருக்கிறவர்களுக்கும் விற்கிற சில தீரியரும் உள்ளே குடியிருந்தார்கள். பாருங்க, அங்க கொண்டு வந்து வச்சுட்டாங்க. வியாபாரம் ஒரு பக்கம் பலி செலுத்துவதற்கு, இன்னொரு பக்கம் என்னது, ஜனங்களுக்கு என்னது, சபையை விட்டு போற நேரம். இப்ப வாசல்ல பிரதர் ஒரு 4 ஆளை வெட்டி வச்சிருந்தா என்ன செய்வீங்க, போற நேரம் என்ன செய்வீங்க, வாங்கிட்டு போவீங்க. அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன,
ஆமீன். அப்போ காணிக்கை எடுத்து வச்சுக்கிடுவீங்க, தசமபாதத்தை எடுத்து வச்சுக்கிடுவீங்க, அப்புறமே என்னது செய்வீங்க? ஆமீன். போனாங்க அன்னைக்கு ஆர்டர் இருந்தாலும் கோழி இருக்கும், ஏதோ பண்ணி இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும், வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்முடைய மோட்டிவ்ஸ் என்ன இருக்கும்? இங்கே ஆராதனை நடந்து கொண்டே இருக்கையில் உங்களோட மோட்டிவ் என்னவா இருக்கும்? யார் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா என்ன செய்யுது அப்படின்னு பல யோசனைகள் வரும்போது நான் கவனமாக இருக்கணும். அப்போ இங்கே விற்கிறாங்க. அப்போ அவனுக்கு வந்துச்சு பாருங்க. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? ஆகையால் நான் பெரியவர்களை கடிந்து அங்க இருக்கிற பெரியார்கள் மூப்பர் எல்லாத்தையும் பொட்டிட்டு பயங்கரமா திட்டுறாரு. பயங்கரமான ஆள் நிகழ்மையான. அதுபோலதான் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். ராமின்னு சொல்லுங்க. ஆலயம் தீட்டுப்படுவதற்கு என்ன செய்யக்கூடாது? ஒருவரும் என்ன செய்யக்கூடாது? விட்டு கொடுக்க கூடாது. ஆகையால் நான் யூதாவிலே பெரியவர்களை கடிந்து கொண்டு ஓய்வு நாள் மிக முக்கியமானது. ஓய்வு நாளை நீங்க என்ன செய்யக்கூடாது? பரிசுத்த குலைச்சலாக்கக்கூடாது. ஒரே ஒரு நாள் ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாளில் நீங்கள் சபைக்கு வருகிற பொழுது நீங்கள் உங்கள் விருப்பப்படி வாருங்கிறதை குறித்து இங்கே சொல்கிறார். இப்போ பாருங்க, அந்த நாட்களில் அப்படிப்பட்டது காலமாக இருந்தால் இன்றைக்கு நீங்களும் நானும் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வாசிக்கும் மகள் இந்த என்னது? ஓய்வு நாளை குலைச்சலாக்குறது, வருஷத்தை குலைச்சலாக்குறது என்னது? இது ஒரு பொல்லாத காரியம் என்று சொல்லுகிறார். நாம நேரத்துக்கு வராமல், ஆராதனையில் கலந்து கொள்ளாமல், நாம சபைக்கு ஒழுங்காக வராமல், காணிக்கை கொடுக்காமல், தசம்பா கொடுக்காமல், இப்படி சபைக்கு ஒரு ஒழுங்கற்ற சீரற்ற நிலையில இருக்கிறதை பார்க்கிற பொழுது அது அருவருப்பாக இருக்கிறது ஆண்டவருக்கு. ஏன்னா அது ஆண்டவருடைய ஜெப வீடாக இருக்கிற ஆமீன் சொல்லுங்க. அப்ப நம்ம எல்லாருக்கும் எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கணும். நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையில வேதத்தின் அடிப்படையில நாங்கள் என்ன செய்யணும்? வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாவிட ஏன்னா நம்ம இந்த வேதத்தை வச்சு தியானிச்சுட்டே இருப்பானே ஆமீன். உங்களுக்கு நேராக எச்சரிக்கையான வார்த்தைகள் வருகிற பொழுது அதை ரிசீவ் பண்ணிக்கொண்டே என்ன செய்யணும்? அதன்படியாக உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். உங்கள் பிதாக்கள் இப்படி செய்ததினால் அல்லவா நமது தேவன் நம்மேலும் இந்த நகரத்தின் மேலும் இந்த தீங்கையெல்லாம் வரப்பண்ணினார் சொல்றார். முன்பு இருந்த நம்முடைய ஆக்கள் யாரு? நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆமீன். அவர்கள் என்ன செய்தார்கள்? இப்படிப்பட்ட பாவத்தை செய்தபடினால்தான் தேவாலயத்தை கர்த்தர் விரும்பவில்லை. ஆனாலும் தாவீது விரும்பினபடினாலே பூமியிலே தேவாலயம் கட்டப்படுகிறது. ஆமீன். அங்கே மோசே யாரு? சோலோமன் சொல்லுகிறாரு, இந்த ஆலயத்தில் வந்து தேவன் வாசம் பண்ணுவாரா? இவ்வளவு பெரிய ஆண்டவர். ஆனாலும் அங்கே ஒரு பொருத்தனை பணியாற்றி தாவீது விரும்பினபடினால சரி ஒரு ஆலயத்தை கட்டு அப்படின்னு சொல்றாரு. இப்போ அந்த ஆலயம் கட்டின பிறகு அங்கே ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? எல்லா காரியங்களையும் செய்து கொண்டே வந்து 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 ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகு என்ன செஞ்சிட்டாங்க? அதை சுசுவலாக செய்ய தொடங்கிட்டாங்க. ஆகவேதான் ஆண்டவர் என்ன செய்தான்? அந்த குறிப்பிட்ட காலங்கள் ராஜ்யம் பிரிந்தது. அதற்கு பிறகு அந்த ஆலயம் அவ்வளோ மகிமையான ஆலயம் தீக்கரையாக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அதான் உங்கள் பிதாக்கள் இப்படி செய்ததுனால் அல்லவா நமது தேவன் மேலும் இந்த நகரத்தின் மேலும், நகரம் அந்த இஸ்ரவேல் தேசத்தின் மேலும் ஆண்டவர் கோபமாயிடுச்சு. காரணம் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பாலும் தேனும் ஒரு தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று சொல்லி. அதுபோல இவர்கள் எகிப்தில் இருந்து மீண்டும் புறப்பட்டு அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே போயிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுதுதான் ஆண்டவர் சொன்ன சில கட்டளைகளை, சில காரியங்களை அவர்கள் என்ன செய்யவில்லை? அவர்கள் சரிவர செய்யாதபடினாலே அங்கே ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டு பல ஜாதிகளோடு கலந்து பல காரியங்களை செய்தபடினால் தேவனுக்கு அது பயங்கர கோபமாயிட்டு ராமின்னு சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் எல்லாரோடையும் நாங்கள் சம்பந்தம் கலந்து நாங்கள் அப்படி வாழுகிறவர்களாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் வந்தாலும் அதிலிருந்து சீக்கிரமாக உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டுமா? வாசிங்க. இந்த தீங்கையெல்லாம் வர பண்ணினால் நீங்களோ என்றால் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குறதினாலே அதிகரிக்க பண்ணுகிறீர்கள் என்று அவர்களுக்கு சொன்னேன். சொல்றாரு, நீங்க மீண்டும் என்ன செய்றீங்க? ஆண்டவருடைய கோபத்தை என்ன செய்றீங்க? மீண்டும் மீண்டும் ஏற்படுத்தி. ஆகையால் ஓய்வு நாளுக்கு முன்னே எருசலேமின் பட்டண வாசலில் மாலை மயங்கும் போது கதவுகளை பூட்டவும் ஓய்வு நாள் முடியும் மட்டும் அவைகளை திறவாதிருக்கவும் வேண்டும் என்று கட்டளையிட்டு ஓய்வு நாளிலே ஒரு சுமையும் உள்ளே வராதபடிக்கு வாசல் அண்டையிலே என் வேலைக்காரரில் சிலரை நிறுத்தினேன். கரங்களை தட்டி தேவனை எல்லாருக்கும் என்ன இருக்கிறது? சபையை குறித்து நமக்கு ஒரு என்ன இருக்க வேண்டும்? ஒரு கரிசனை இருக்க வேண்டும். ஆகவே சொன்னார், என்ன கதை மூடி விட்டார், பெரிய கதவை மூடி விட்டாரா? அதனாலே சகலவித சரக்குகளை விற்கிறவர்களும் இரண்டொரு தரம் எருசலேமுக்கு புறம்பே ராத்தங்கினார்கள். அப்பயும் உள்ளது. வந்து என்ன செஞ்சாங்க? வியாபாரிகள் நம்ம அப்படிதான் இருக்கோம்.
போயிட்டு தூரத்தில் இருந்துட்டு அந்த நேரத்தில் வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் சொல்லுங்க. அப்பொழுது நான் அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்டு பயங்கரமா இருந்திருக்கிற ஆவேசமா இருந்திருக்கிற அப்பொழுது நான் அவர்களை திடசாட்சியாக கடிந்து கொண்டு நீங்கள் அலங்கத்தண்டையிலே தங்குவதற்கு என்ன இரவு பகலாக அவனுக்கு என்ன இருக்கிறது? தேவ ஆலயத்தை குறித்த ஒரு கரிசனை உங்களுக்கும் எனக்கும் ஆமை. தேவ ஆலயத்தை குறித்த கரிசனை எப்பொழுதும் இருக்க வேண்டும் ஆமை. ஞாயிற்றுக்கிழமை வந்தால் போதும், மற்ற நாள் எப்படி இருக்கு, நல்ல தேவாலயம் எப்படி நடக்கிறது, அங்கே சொல்லப்பட்ட காரியங்கள் நடக்கிறதா என்று சொல்லி இரவு பகலாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆலயத்தை குறித்த ஒரு வாஞ்சை விருப்பம் இருக்க வேண்டும். தாவீது சொல்லுகிற பொழுது ஆலயத்துக்கு போகிறதை குறித்தவன் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றார். ஆமேன்னு சொல்லுங்க. அதுபோல கர்த்தருடைய பிள்ளைகள் ஆமை அதை நீங்க என்ன செய்யணும்? அப்படி ஒரு வைராக்கியமாக இருக்க வேண்டும். அதனாலே நீங்கள் மறுபடியும் இப்படி செய்தால் உங்கள் மேல் கை போடுவேன் என்று அவர்களோடு சொன்னேன். என்ன சொல்றாரு? மரியாதை உங்களுக்கு என்ன செய்றேன் சொல்றேன், கேட்கலன்னு என்னது அம்மாமார் பிள்ளைகள் சொல்லுவாங்கல்ல, கிட்டதான் நிற்கிற சொல்றேன் கேட்டுக்க, இல்லை என்ன நடக்கும்? பிடிச்சி வாங்குன்னு வாங்கிடுவேன். ஆமாவா இல்லையா? சொல்லுவோமா இல்லையா? ஒரு நேரம் சொல்லுவோம், 2 நேரம் சொல்லுவோம், 3ஆவது நேரம் என்ன செய்வோம்? கையில் தான் சொல்லுவோம். அது போல சொல்கிறார். உங்களுக்கு முதல் சொன்னேன், 2வது சொன்னேன், கேட்ட மூடனே, அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்றீங்க? அந்த தேவ ஆலயத்தை குறித்து ஆமீன். அது எவ்வளவு கடினம் ஆமீன். அவனுக்கு அந்த வைராக்கியம் இருந்தது. ஆகவே தான் அவன் என்ன செய்கிறான்? உபவாசம் பண்ணி ஜெபித்து ராஜாவிடத்திலே பதில் வாங்கி கொண்டு அவன் முற்றிலும் அந்த ஆலயம் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சுற்றிலும் மதில்களை எல்லாம் அமைத்து இன்றைய வரைக்கும் அந்த மதில்கள் இருக்கிறது. நெகோமியாவுடைய மதில்கள் இன்றைக்கும் அதை என்ன செய்யப்படுகிறது? செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. பாதுகாப்பு, ஆலயத்துக்கு யார் பாதுகாப்பு? மதில் மாத்திரமல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? ஆலயத்தை பாதுகாக்க வேண்டும். ஆலயத்தில் தவறானவர்கள் இங்கே தவறான காரியங்களை செய்வதற்கு நீங்கள் யாரும் என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. ஆமீன். சில பெரிய சபைகள் எல்லாம் பார்க்குறப்போ அந்த சபைகளுக்கு நம்ம சின்ன சபைனாலும் நமக்கு தெரியாது. பெரிய சபைகளில் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடக்கும். வாலிப பிள்ளைகள் வருவாங்க, லெட்டர் கொடுப்பாங்க, வாட்ஸ்அப்பில் இது பண்ணுவாங்க, ஃபோன் இப்படியெல்லாம் நடக்கும். அப்போ அந்த நேரம் பெரியவங்க என்ன செஞ்சிடக்கூடாது? பேசாமல் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட தவறான காரியங்கள் சபைகளில் நடக்கிற பொழுது வாலிப பிள்ளைகள் மற்றும் இப்படிப்பட்ட தேவையில்லாத அருவருக்கக்கூடிய காரியங்கள் வருகிற பொழுது அதை கண்டு எச்சரித்து அதை என்ன செய்ய வேண்டும்? அவர்களை அந்த சபையிலேருந்து என்ன செஞ்சிடணும்? அனுப்பிடணும். ஏன்னா சபை தூசிக்கப்படுறதுக்கு விடக்கூடாது தான் சொல்லணும். அவர் சொல்கிறாரு, நீங்கள் உங்களுக்கு கையை வாட்டி வெளுத்து விட்டுருவேன் அப்படின்னாரு. இதில் அழகாக சொல்லப்பட்டு கை வைப்பேன். நானும் அவர் என்ன சொல்வார்? ரஞ்சிடுவேன் அப்படின்னு இருப்பார். ஆமே. சொல்லுங்க, வாசிங்க. உங்கள் மேல் கை போடுவேன் என்று அவர்களோடு சொன்னேன். அது முதல் அவர்கள் ஓய்வு நாளில் வராது இருந்தார்கள். என்ன சொன்னாரு? ஆமாம், என்ன சொல்லிக்காரு? இந்த மாதிரி விளையாட்டுலாம் காட்டிட்டு சபைக்கு வந்தீங்கன்னா என்னது? நான் பாஸ்டராகவே இருக்க மாட்டேன். ஆமாம், எனக்கு ஒரு வேறு முகம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிப்பாரு. அரைஞ்சி அனுப்பி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி கடிந்து உணர்த்த வேண்டும். பிள்ளைகளை அப்படியே தூக்கி தோல்லையே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. சபை விசுவாச பிள்ளைகளை என்ன செய்ய வேண்டும்? ஏன்னா நம்முடைய அழைப்பு உண்டு. ஆமீன். உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைத்திருக்கிற ஒரு அழைப்பை அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமீன். அப்போ நீங்கள் என்னத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க? பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வராமின்னு சொல்லுங்க. ஆமாம், அந்த பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தை பூமியில் பெற்றுக்கொள்ள. அப்போ உங்களுக்கு இங்கே இருந்து சபைகள் என்ன இருக்க வேண்டும்? கண்டித்து உணர்த்துகிற காரியம் இருக்க வேண்டும். வராமின்னு சொல்லுங்க. சபைக்கு வருகிற நாளுக்கு நாள் என்ன செய்ய வேண்டும்? விருத்தியாக வேண்டும். அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். அதுதான் நாங்கள் யாரு? நெகமியா அதுதான் செய்யறோம். வாசிங்க மகள். ஓய்வு நாளில் பரிசுத்தமாக்கும்படிக்கு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு வாசல்களை காக்க வாருங்கள் என்று லேவியருக்கு சொன்னேன். சொல்றார், லேவியருக்கு சொல்றார். நீங்கள் என்ன செய்யணும்? லேவியர் முக்கியமானவங்க. யார் லேவியர்னா? ஆசாரி. நீங்க என்ன செய்யணும்? நீங்களும் சுத்தமாக வரணும். ஆமீன். சில நேரங்களில் சில காரியம் என்ன நடக்குது? இப்போ ரீசெண்டாக நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி தான் இருக்கும். என்னது? இப்போ சில இடங்களில் சபைகளில் வீட்டில் வியாபாரங்கள் இப்போ தான் அதெல்லாம் இல்லாமல் போச்சு. முன்னாடி கேசட்டு அதுன்னு இருக்கும். அப்போ என்ன செய்வாங்க? புஷ்பா கேசட் ஒன்று போட்டிருக்கான். அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஐயா நான் ஒரு கேசட் போட்டிருக்கேன் ஐயா, அது கேசட்டை கட்சியில் போய் விற்கிறான்னு பார்த்தேன். விற்றுட்டு நான்
சர்ச்சை கொஞ்சம் காணிக்க கொடுக்குறேன், இது வந்து பொய்க்கு காணிக்க கொடுக்குறேங்கிறது பொய்க்கு, ஆனால் சொல்கிறது. அப்போ பாஸ்டர் என்ன சொல்கிறார், சரிம்மா அதனால பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு வியாபாரம் வெளியே இருக்கணும், ஆனால் உங்களுடைய காணிக்க தசமபாவம் வந்து என்ன செய்யக்கூடாது. இப்படி ஒரு அடிப்படையில் வந்து சபையில் கொடுக்குறதை கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், அனுமதிக்க மாட்டார். நம்ம அப்படின்னு என்ன, நான் பாஸ்டர் சொல்லிட்டு கசட்டை போடுவேன் எப்படிங்க, அப்புறம் கசட்டை கொண்டு வந்து போடுவீங்க, அதுக்கு பிறகு என்னத்தை கொண்டு வந்து போடுவீங்க, அதோட கொஞ்சம் மிக்சரை கொண்டு வந்து போடுவீங்க. சமைக்கிற பிள்ளையெல்லாம் கற்க பொறுக்கு மிக்சர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குங்க. அப்புறம் அதை கொண்டு வந்து அப்படியே ஆவாரம் நல்லா பெருத்து போய்கிட்டே இருக்கும். அப்புறம் ஆரம்பத்திலே என்ன செய்யணும், என்ன செய்ய வேண்டும். அதுதான் நாங்கள் நெகேமியா வந்து பார்த்தாரு. அவருக்கு பயங்கரமாச்சு. ஏன்னா இந்த மனுஷன் வைராக்கியமாக அவன் அந்த காரியங்களை செய்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் சபையை குறித்து அந்த வைராக்கியம் இருக்கணும். வாசி மகள் ஓய்வினாலே உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு வாசல்களை காக்க வாருங்கள் என்று லேவியருக்கு சொன்னேன். என் தேவனே, இதை குறித்து நீர் என்னை நினைத்தருளி உம்முடைய மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்குவீராக சொல்றார். ஆண்டவரே, நான் செய்ததை விட தவறாந்தே நீ மன்னிச்சுக்கிறேன். ஆனால் இங்கே செய்கிற காரியங்கள் எனக்கு என்ன செய்ய முடியவில்லை, என்னாலே பொறுத்து கொள்ள முடியவில்லை என்று சொல்லிதான் என்ன செய்கிறான் நெகேமியா அந்த காரியம். அதை தான் இங்கே நாங்கள் மத்திய 21ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அந்த யூதர் இயேசு கிறிஸ்து தேவ ஆலயத்துக்கு வருகிற பொழுது அன்றைக்கு நடந்த சம்பவம் இங்கே நடக்கிறது. ராமின்னு சொல்லுங்க. அதனால தான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அடி சாட்டையில் அடிச்சாருந்தான் எதிர்த்து சொல்லப்படுது. ஆண்டவர் என்ன செய்றாரு, வியாபாரிகள் என்ன செஞ்சாரு, சாட்டையில் அடிச்சு சாமான்லாம் தூக்கி, இந்த போலீஸ்காரங்க வந்து ரோட்டில் வியாபாரம் பண்ணால் தூக்கி. அப்புறம் நினைக்கக்கூடாது, இயேசு ஆண்டவர் அன்பாக இருக்கிறார், நேசமாக இருக்கிறார், அவருக்கு நம்ம எதையும் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ராமின்னு சொல்லுங்க. எந்த இடத்துல எப்படியோ அதில் ஆண்டவர் மிகவும் மிகவும் முக்கியமானவராக இருக்க. வாசிப்போம் எரேமியா 7:11 வாசி மகள். என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கள்ளர் குகை ஆயிற்றே. சொல்றாரு எரேமியா, சொல்லுகிறாரு. அவங்களை வந்து அவங்க ஜனங்களை பார்த்து, யூத ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த ஆலயம் என்னது வாசிங்க, என் நாமம் தரிக்கப்பட்ட, என் ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்ட. அங்கே சாலமோன் தேவாலயத்தை கட்டுகிற பொழுது அங்கே ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். அந்த உடன்படிக்கையின் படி தான் அந்த ஆலயத்தில் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தர் ஆமென் என்றும் பதில் கொடுக்கிறார் என்றும், அவருடைய இருதயங்கள் திறந்திருக்கிறது, அவருடைய செவி திறந்திருக்கிறது என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. அப்போ அந்த ஆலயம் இன்றைக்கு தீட்டுப்பட்டு கொண்டிருக்கிறபடினாலே எரேமியா தீர்க்கதரிசிக்கு பயங்கர கோபம் வந்து அவர் என்ன சொல்றார், வாசி மகள், என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கள்ளர் குகையாயிற்று. எதனால ஆலயத்தில் எல்லாம் செய்யலாம் அப்படின்னு எல்லாம் வந்துட்டாங்க. அதனாலதான் அவருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. ராமேன்னு சொல்லுங்க. ஆகவே சபையை குறித்து நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ராமேன்னு சொல்லுங்க. சபையை குறித்து கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்கணும், கரிசனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதை குறித்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் பவுல் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி பார்ப்போம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16 வாசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். ஆமென். அங்கே நாங்கள் பார்க்கிறோம் தேவ ஆலயத்தை குறித்து பவுல் சொல்லுகிறான். அந்த ஆலயத்தில் அங்கே சோலமன் சொன்னது போல இந்த ஆலயத்தில் ஆண்டவர் வாசம் பண்ண மாட்டார். ஆனால் எந்த ஆலயத்தில் ஆண்டவர் வாசம் பண்ணுவாராம், எந்த ஆலயத்தில் ஆண்டவர் வாசம் பண்ணுவாராம், பவுல் சொல்லுகிறார். வாசிக்கிற அந்த வசனம், நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. ஒரு ஆலயம் சொல்லுங்க. நீங்களாம் யாரு, தேவனுடைய ஆலயம். அப்ப தேவனுடைய ஆலயத்தை குறித்து உங்களுக்கு என்ன இருக்க வேண்டும், கரிசனை இருக்க வேண்டும். ராமன், நம்ம தேவன் வாசம் பண்ணுகிற தேவ ஆலயமாகி நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், கரிசனை உள்ளவளாக இருக்கணும். ஒரு தீட்டும் காணப்படாதபடிக்கு. ஆமீன். நீங்கள் உங்களை பரிசுத்தப்பட. அதுதான் இந்த இடத்துல சொல்றார் பவுல் வந்து அழகாக தன்னை அங்கே தன்னை உணர்ந்து சொல்லுகிறார். வாங்க வாசி மகள், நீங்கள் ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும்
தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்று அறியாதிருக்கிறீர்களா? ஆமென். கேட்கிறார், நீங்க தான் தேவனுடைய ஆலயம். ஏன்னா பழைய ஏற்பாட்டின்படி நாங்கள் பார்க்கிற பொழுது தேவன் என்னவாக இருக்கிறார்? ஆமென். அவர் எல்லா இடங்களிலும் இருக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவன் எப்படி இருக்கிறார்? எல்லா இடங்களிலும் வியாபித்து இருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? எல்லா இடங்களிலும் வியாபித்து இருக்கிறார். ஆமென். 33 வருஷம் பூமியில இயேசு மனிதனாக இருக்கிற பொழுது அவர் என்ன செய்தார்? ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ள அவர் என்ன செய்தார்? எருசலேமிலே அவர் சுற்றி திரிந்து அங்கே என்ன செய்தார்? நன்மைகளை செய்து கொண்டிருந்தார். ஆகவே இப்ப என்ன நடக்கிறது? பெந்தகோஸ்து நாளுக்கு பிறகு ஆமென் என்ன நடக்கிறது? ஆண்டவராய் இயேசு லூக்கா அதிகாரத்தில் சொன்னதுபடி அவர் நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றவானை அனுப்புவேன் என்று சொன்னதுபடி இவர்கள் காத்திருந்தார்கள். காத்திருந்தவர்களுக்குள்ளே என்ன நடந்தது? அந்த நாளிலே, பெந்தகோஸ்து நாளிலே அவர்கள் அந்த அபிஷேகமாகிய பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டார். ஆமென் சொல்லுங்க. அப்ப பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட நீங்களெல்லாம் யாராக இருக்க முடியும்? யாரு நீங்க? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட நீங்க யாரு? தேவனுடைய ஆலயம். ஆமென் சொல்லுங்க. அந்த கல்லால் கட்டப்பட்ட ஆலயத்திலே ஆமென் இந்த மாதிரியான கேடுள்ள காரியங்களை, தவறான காரியங்களை செய்கிற பொழுது ஆமென் கோபப்படுவாரானால், நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருந்து நீங்கள் இப்படிப்பட்ட தவறுகளை செய்வீர்களானால் அது எவ்வளவு பயங்கரமாக இருக்கும். அந்த கால வேளையிலேயே கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஆமென் சொல்லுங்க. வாசிங்க. அடுத்த வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். ஆமென். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாகி உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுங்கள், நீ என்னுடைய தேவாலயமா இருக்கிறாய், இந்த தேவ ஆலயத்தை நீ கெடுப்பாயானால் நான் என்ன செய்வேன்? உன்னை கெடுப்பேன் என்று சொல்லுங்கள். ஆமென் சொல்லுங்க. ஒருவன் தேவாலயத்தை கெடுத்தால் நான் அவனை என்ன செய்வேன்? தேவன் கெடுப்பார். ஆமென். 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 நீங்கள் நினைக்கக்கூடாது, என்னடா இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னால் இதுதான் சம்பவம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள், போராட்டங்கள் வருகிற பொழுது ஆமென் நம்ம யோசிக்க நம்ம என்ன செய்யறோம்? இந்த தேவ ஆலயத்தை நாங்கள் என்ன செய்கிறோம்? என்ன செய்கிறோம்? தேவாலயத்தை கெடுக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. தேவ ஆலயத்தை சுத்திகரிக்காதபடி தேவ ஆலயத்திலே ஆமென் எல்லாவற்றுக்கும் இடம் கொடுக்கிறோம். ஆமென். மனசுல நடக்கிறது எல்லாவற்றின்படி நாங்கள் நடக்க முற்படுகிறோம். வந்து தேவனுக்கு அது அருவருப்பாக இருக்கிறது. ஆமென் சொன்னாங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவியும் உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கட்டும் அறியாதிருக்கிறீர்களோ அப்படின்னு கேட்கிறார். பொருதியால் ஜனங்கள் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு ஆமென் முன்னிலைமையை பார்க்கலாம், அவங்க பின்னிலைமை மிகவும் மோசமாக போச்சு. ஆமென். இதுவும் அதே காரியம் தான். ஆமென். அந்த ஆரம்பத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு அந்த நேரமும் ஆவியில் நிரம்புவீங்க, அபிஷேகத்தில் இருப்பீங்க, ஜெபத்தில் இருப்பீங்க, கூடுகைக்கு வருவீங்க, எல்லாம் செய்வீங்க. அதுக்கு பிறகு எல்லாம் என்ன வேணும்? ஒரு பாரம்பரியத்தின் நிலையை போல சபையும் இன்னைக்கு பாரம்பரிய சபைகளை போல இன்னைக்கு ஆவிக்குரிய சபைகளும் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். வந்தால் வரலாம், போனால் போகலாம். இன்னைக்கு நேரம் இல்லை. ஆனால் மற்றதுக்கெல்லாம் நேரம் இருக்குது. ரோட்டில் நின்று பல மணி நேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை ஜெபத்துக்கு கொஞ்சம் நேரம் வாங்கிங்க. நாங்கள் கேட்க வேண்டியதாக இருக்குது. பிள்ளையை தொட்டில் ஆட்டுற மாதிரி இப்படியே ஆட்ட வேண்டியதாக இருக்குது. ஆமென். அப்போ நமக்கு சபையை குறித்து என்னென்ன கரிசனை இல்லை, ஆத்துமாக்களை குறித்த கரிசனை இல்லை. ஆத்துமாக்களாக வரணும், சபையை கட்டணும். ஒரு சபையை வச்சுக்கிட்டு ஒருத்தர் கிடந்து தடுமாறிக்கிட்டு இருக்கிறாரு. நம்மளாம் என்ன செய்யணும்? நம்மளாம் புஷ் பண்ணணும், நம்ம எல்லாம் சேரணும், வந்து ஞாயிற்றுக்கிழமை ஜெபிக்கணும். அப்படி என்ன செய்யணும்? நீங்களாகவே ஆலயத்தில் என்ன செய்யணும்? ஒரு போம் பண்ணணும். ஆமென். ஆமென். வாலிப பிள்ளைகள் ஒரு கூட்டம் எழும்பணும், சகோதரி எழும்பணும். ஆமென். ஊழியத்துக்குன்னு எல்லாம் எல்லாமே என்ன செய்யணும்? வாங்க நீங்கள் போய் ஜெபம் பண்ணணும், வாங்க சிஸ்டம், அப்படி எல்லாம் கண்டித்து உணர்த்தணும். சும்மா ரோட்டைக்கு வாங்க, அங்கே ரோட்டில் வாங்க, வந்து சபையில் வாங்க ஜெபம் பண்ணுவோம். ஆமென். அப்படி செய்கிற நேரம் கர்த்தர் ஆமென் சபையை பெருக செய்வார். சபையில் இருக்கிற ஜனங்களையும் கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதித்து பெருக செய்கிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆகவே ஆலயங்கிறது மிக முக்கியமானது. ஆகவே பவுல் சொல்கிறது எச்சரித்து சொல்கிறார். ஆமென். நீங்கள் அந்த ஆலயம் எப்படியோ தெரியவில்லை, ஆனால் நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறபடினால தேவ ஆலயத்தை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் தீட்டுப்படுத்தக்கூடாது. ராமின் சொல்லுங்க. நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் எப்படிப்பட்டது? அது மிக பயங்கரமானது. ராமின் சொல்லுங்க. உங்களுக்குள்ள ஆமீன் உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியான இருக்கிற பொழுது நீங்கள் தீட்டான காரியத்தை செய்வீர்களானால் அது எவ்வளவு கடினமாக இருக்கும். ஆமீன். அதான் சொல்ற ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் என்ன செய்வேன்? அவனை தேவன் கெடுப்பான். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது.
நீங்கள் எச்சரிக்கிறார். குழந்தைகள் பட்டணத்துக்கு சொல்றார், இந்த காலை விட்டு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீங்க தான் தேவனுடைய ஆலயம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நீங்கள் எல்லாம் வந்து சேர்ந்தாதான் இந்த ஆலயம் என்ன செய்யப்படும், மகிமைப்படும். ஒரு ஆமீன். அப்போ இந்த ஓய்வு நாள் பரிசுத்த நாள். அப்போ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு நீங்கள் எல்லாரும் இந்த இடத்துல வந்து என்ன செய்யணும், அந்த பெந்தெகோஸ்து அனுபவம். அவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள், சபைக்குள்ளே வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்தார்கள். ஆமீன். அதுதான் நாங்கள் சொல்லுகிறோம். நாங்கள் பார்க்குறோம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்குறப்போ என்ன நடக்குது, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க, ஒன்றாக கூடி என்ன செஞ்சாங்க, ஆண்டவரை ஆராதித்தார்கள். தங்களுடைய எல்லாவற்றையும் கொண்டு என்ன செஞ்சாங்க, ஆண்டவருக்கு கொடுத்து என்ன செஞ்சாங்க, ஆராதனை செய்தார்கள். ராமேன்னு சொல்லுங்க. அங்கே என்ன இல்லை, ராமே ஒரு என்ன இல்லை, போட்டி இல்லை, போராமை இல்லை, வன்கம் இல்லை, எரிச்சல் இல்லை. இன்னைக்கு சபைக்குள்ள எல்லாம் கிடைக்குது. ஆமாம். இன்னைக்கு ஆண்டவர் கோழி விற்கிறவனையும் ஆடு விற்கிறவன் அடித்தார். இன்னைக்கு ஏசு இருந்தாலும் எல்லாத்தையும் அடிப்பார். ராமேன்னு சொல்லி நான் யோசித்து பார்த்தேன். ஆமீன். அன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்தாரு, பின்னால் இருந்தவங்களை அடித்தார், பின்னால் இருந்தவங்களை அடித்து தூக்கி வீசினாரு. இன்றைக்கு இயேசு, ஆமீன், அதுபோல அந்த 33 வருஷம் இயேசு இருந்தது போல இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் இயேசு இந்த பூமியில் இருப்பாரானால், ஆமீன், பின்னால் இருக்கிற பகர் வியாபாரிகளை அல்ல, திருச்சபையில் புல்பீட்டில் நின்றுக்கிட்டு வியாபாரம் பண்ணுறவங்கள தான் முதல் அடிப்பார். புரியுதா? இந்த இடம் இன்னைக்கு என்ன ஆகிட்டு, கல்லர் குகை ஆகிட்டு. நாங்கள் கல்ல தீர்க்க தரிசனங்கள் போய் தீர்க்க தரிசனம் தான் இப்போ என்ன ஆகிட்டு, கல்லர் குகை ஆகிட்டு. அப்போ கல்லர் குகையில் தான் நீங்களாம் வந்து உட்காந்து என்ன செஞ்சுக்கிறீங்க, கல்ல உபதேசங்களை கேட்டுக்கொண்டிருக்கீங்க. ராமின்னு சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் நான் தான் யோசித்தேன், ஆண்டவரே அன்னைக்கு பரவாயில்ல, பின்னுக்கு இப்போ வியாபாரியை தான் அடிச்சிங்க, இன்றைக்கி வியாபாரி பின்னுக்கு இல்லை, வியாபாரி இன்னைக்கு முன்னுக்கு நிற்கிறான். ஆமீன். சபை ஜனங்களை கெடுத்து, சபை ஜனங்களை இருதயங்களை கெடுத்து, ஆமீன், அது வேணும் இது வேணும் அதை செய்யணும் இது செய்யணும்னு சொல்லி ஒரு பெரிய வியாபாரங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ நான் நினச்சேன், சாட்டை எடுத்துக்கு வந்து என்ன செஞ்சுப்பாரு, மைக்கை பிடிங்கிட்டு மைக்கிலே அடித்து விரட்டிருப்பார். ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். நம்ம கர்த்தர் மூலம் உண்மையாக இருக்க வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. தேவ ஆலயத்தை குறித்து உங்களுக்கும் எனக்கு என்ன செய்ய வேண்டும், அந்த கரிசனை இருக்க வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. ஆகவே இன்றைக்கு அப்படி தான் இருக்குது. இந்த நாட்களில் நான் யோசிக்கிறது உண்டு. இத்தனை வரும் பாருங்க, நம்முடைய இந்த காலகட்டத்தில் பாருங்கள் எப்படி சபைகள் நடத்த முடியாத ஒரு நிர்பந்தத்துகள் இருக்கிறமே. காரணம் என்ன, ஒரு காலம், ஒரு குறிப்பிட்ட காலங்களில் எல்லா ஊழியக்காரர்களும் வேதனைப்பட்டார்கள். எல்லா ஊழியக்காரர்களையும் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. எல்லா ஊழியக்காரர்களும் ஒரே போராட்டம், ஒரே பிரச்சனைகள் இருந்தது. ஏன் அந்த சபையில் அப்படி நடக்குது, இங்கே இப்படி நடக்குது, இப்படி ஆராதனை, இப்படி எல்லாம் குழப்பமாக இருந்தாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, எல்லாத்தையும் இழுத்து மூடு அப்படின்ட்டார். ஒரு அந்நிய மனுஷனை கொண்டு கர்த்தர் ஆலயத்தை கட்டுவதற்கு ஏற்பாடு பண்ணினார். கோரேஸ் என்கிற ஒரு அந்நிய மனுஷனை கொண்டு எருசலேமில் ஆலயத்தை கட்டினார். அதே போல இன்றைக்கு தேசத்துக்களை உலகம் முழுவதும் ஆண்டவர் என்ன செய்தார், ஆமீன், சட்டத்தை கொண்டு வந்தார். சபைகள் இன்னைக்கு மூடப்பட்டிருக்கு. காரணம், சபைக்குள்ளே ஆமீன் தீட்டும், சபைக்குள்ளே அக்கிரமும், சபைக்குள்ளே காணப்படுகிறபடினாலே ஆண்டவர் இதை அனுமதித்திருக்கார். ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்கள் நான் கவனமாக இருக்கிறோம். எனக்கு எத்தனையோ சபைகள் இப்படி இருக்க நேரம் நாம் ஒரு சிலராக குடும்பமாக நம்ம இருந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளை நாம் யூடியூப் மூலம் பார்க்கிறவர்கள், ஃபேஸ்புக் மூலம் பார்க்கிறவர்களும் இதை இந்த நாட்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவ ஆலயத்தை குறித்த கரிசனை நம்ம எல்லாருக்கும் இருக்க வேண்டும். அதான் இந்த இடத்துல பவுலுக்கு அவ்வளோ வேதனை. அதான் நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன், தேவன் ஆவி உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறது அறியாதிருக்கிறீர்களோ அப்படின்னு கேட்குறாங்க. அவர்கள் யார், கொரிந்திய பட்டின ஜனங்கள் ஆமை அபிஷேகத்தை பெற்று கொண்டாங்க, சபைக்கு போகிறாங்க. ஆனால் அவர்களுக்குள்ளே பழைய நிலை போகாதபடி அந்த வியாபாரம் மற்றும் சகல பாவ கிரியைகள் அவர்களுக்குள்ளே உள்ளுக்குள்ளே இருந்து என்ன செய்து கொண்டிருந்தது, அவர்களை கெடுத்து கொண்டே இருந்தது. இன்னைக்கு நம்ம ஆமீன், இந்த ஆமீன் நம்ம தேவாலயமாக இருக்கிற நமக்குள்ளே என்ன இருக்கிறது, இந்த பழைய சுபாவங்கள் நமக்குள்ளே கெடுத்து கொண்டே இருக்கிறபடினாலே ஆமீன் ஆண்டவர் இன்றைக்கு காலையில் நம்மளை எச்சரிக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. ஆகவே நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். கர்த்தருக்குள்ளே மனம் திரும்ப. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். ஏசாயா 56:7 வாசித்து நாம் முடிப்போம். நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். ஆமென். இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ
அவர்களை மகிழ பண்ணுவேன். ஆமென். யார் ஆண்டவரை மனம் திரும்பி தங்களுடைய பாவங்களை விட்டு விலகி கரைத்திரை அற்றவர்களாய் வருகிற பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர்களை அழைக்கிறார். ஆமென். நான் என் ஜெப பரிசுத்த பர்வத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். ஆமென். அப்ப தேவனுக்கு கொண்டுட்டு வருகிற பலிகள் எப்படி இருக்க வேண்டும்? ரொம்ப இதாக இருக்கணும். ஆமென். கண்டதெல்லாம் வித்துவிட்டு கண்டதெல்லாம் செஞ்சுட்டு காணிக்கை கொண்டது போட்டு நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பான்னு நினைக்கக்கூடாது. எல்லாவற்றையும் ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் அதான் சொல்கிறாங்க. ஆமென். பழைய ஏற்பாட்டில் தான் தசம பாகம் வந்து பழைய ஏற்பாட்டில் தான். அப்போ புதிய ஏற்பாட்டில் சகோதரி சொன்னது போல அப்போ ஆசாரியனை யார் போஷிக்க வேண்டும்? நீங்கள் தான் போஷிக்க வேணும். ஆமென். அதுதான் கடமை. ஆமென். அன்னைக்கு ஆசாரினா இன்னைக்கு பூசாரி, அன்னைக்கு நம்ம தான் இருக்கிறோம் எல்லாரும். ஆமென். அப்போ என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து பார் என்று சொல்லி மல்கியாவிலே சொல்லி இருக்கிறது. ஆகவே பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று சொல்லி வேதத்தை நாம் ரெண்டாக பிடிக்க தேவையில்லை. ஆமென். ஒரே காலகட்டத்தில் நடந்த சம்பவங்கள் தான். ஆமென். பழைய ஏற்பாடுன்னு அப்படியே உலகம் அப்படியே அழிஞ்சு போயிட்டு புதுசாக உலகம் வரவில்லை. ஆமென். அங்கே ஜனங்களுடைய பாவங்கள் மீள நிமித்தமாக தேசத்தில் ஆவியானுடைய இங்கே என்னது தேவனுடைய சத்தம் கேட்காம ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் தேசம் இருந்து அதுக்கு பிறகுதான் இயேசு வருகிறார். வந்தது பிறகு ஜனங்கள் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதம் சொல்லுது. அது வரைக்கும் அவர்கள் தங்கள் இச்சையிலே பாவத்திலே அப்படியே தான் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு ஆண்டவர் பார்த்திருப்பி பாவத்திலே நீங்கள் அழிய போகிறாங்களே சொல்லி இயேசு குறிப்பிட்ட நாளிலேயே குறிப்பிட்ட நேரத்திலே பூமிக்கு வந்தார். ராமின்னு சொன்னார். ஆகவே வாசிங்க மகள், நான் என் பரிசுத்த மீண்டும் அவர்களை என்ன செய்கிறார்? கழுவி சுத்திகரித்து என்ன செய்கிறார்? பர்வத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவாராம். ஜெப வீடு என்னவாக இருக்கிறது? மகிழ்ச்சியான ஒரு இடமாக இருக்கிறது. உங்களை கர்த்தர் என்ன சொல்கிறார்? அந்த காலவேளையிலே உங்களை மகிழ பண்ணுவேன் என்று சொல்றார். உங்களை துக்கத்தோடு வேதனையோடு இருக்கும்படி அல்ல, தேவாலயத்துக்கு வந்து நீங்க எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அப்ப நீங்க உங்களை சுத்திகரித்து உங்கள் வாழ்க்கையை சரிபடுத்திக் கொண்டால் தான் என்ன செய்ய முடியும்? அந்த மகிழ்வை காண முடியும், அந்த சமாதானத்தை, அந்த சந்தோஷத்தை காண முடியும். ஆமீன். இப்ப நமக்கு ஒரு இருள் ஒன்று இருக்கவானா என்ன செய்ய முடியாது? வெளிச்சத்தை காண முடியாது. ஆமீன் சொல்லுங்க. அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட வேண்டும். நம்முடைய காணிக்கைகள், நம்முடைய தசம பாகங்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? அங்கீகரிக்கப்பட வேண்டும். அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். ஒரு குறிப்பிட்ட யூதர்களுக்கு மாத்திரமல்ல, இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரமல்ல, ஆமென், உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் அது என்னவாக இருக்கிறது? ஒரு ஜெப வீடாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஆகவே அங்கே சொல் ஜெப வீடு எனப்படும் என்று சொல்லி அங்கே ஏசாயா மூலம். அப்ப நீங்க யாரா இருக்கிறீங்க? ஒரு ஜாதிகளுக்கு நீங்களாம் யாரா இருக்கிறீங்க? நீங்க தேவனுடைய ஆலயமா இருந்தா நீங்க என்னவா இருக்கிறீங்க? நீங்க ஜெப வீடாக இருக்கீங்க. உங்களுக்கு ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். அப்ப நீங்க ஜெபிக்கிற போது கர்த்தர் என்ன செய்வார்? உங்களுக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கு. அப்ப நீங்க ஜெப வீடாக இருந்தா நீங்க எப்படி இருக்க வேண்டும்? நீங்க எப்படி இருக்க வேண்டும்? சொல்லுங்க பிள்ளைகளா. நீங்க ஜெப வீடாக இருந்தா எப்படி இருக்கணும்? நீங்க தான் தேவனுடைய ஆலயம்னு சொல்லிட்டார்ல பவுல். அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? சுத்திகரிக்கப்பட்டவர்களாக பரிசுத்த. ஆமென். எப்படி இருக்கணும்? பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். நான் பரிசுத்தராக இருக்கிறபடினால் எனக்கேற்ற பரிசுத்தராக நீங்க இருங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த கால வேலையிலே ஆமென் அப்படின்னு உங்களை குறித்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப இன்னைக்கு நாங்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆலயம் தானே அப்படின்னு சொல்லி ஆலயத்துக்கு பெயிண்ட் அடிச்சா போதும், ஆலயத்துக்கு ஃபேன் வாங்கி கொடுத்தா போதும் அல்ல. நீ தேவனுடைய ஆலயமாக இருக்கிறபடினால் உன் சரீரத்தை நீ எந்த காரியத்தை கொண்டு என்ன செய்யக்கூடாது? தீட்டுப்படுத்தக்கூடாது. ராமின்னு சொல்லுங்க. ஏன்னா ஆமீன், சரீரம் என்பது மிக முக்கியமானது. பல இடங்களில் பல விதமாய் சொல்லுகிற ராமின். ஆமீன், இந்த சரீரத்துக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? பாதுகாப்பை கொடுக்க வேண்டும். ராமின்னு சொல்லுங்க. உலகத்தின் நம்பிக்கை இச்சைகள் எல்லாவற்றுக்கும் விலக்கி ஆமீன் பாவம் பண்ணிட்டோன்னா அதுதான் ஆமீன். அந்த தேவனுடைய ஆலயமாக இருந்தால் அந்த ஆலயத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எப்படி இருக்கணும்? தேவாலயம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தம் எப்படி இருக்கணும்? அங்கே என்ன கேட்கணும்? தேவாலயத்தை என்ன கேட்கணும்? அலறலும் ஒப்பாரியும் அதான் கேட்கணும். என்ன கேட்கணும்? மகிழ்ச்சி, வேதனை, மனவாளருடைய சத்தம். அம்மாவா இல்லையா? நம்ம எப்படி இருக்கிறோம்? அழுதுகிட்டு இருக்கிறோம். ஏன் நம்ம தேவாலயத்தில் இன்னமும் ஒரு குறை இருக்கு? ராமின்னு சொல்லுங்க. நீங்கள் தேவாலயமாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய கரைகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதை என்ன செய்யணும்?
சுத்திகரிக்க வராமிட்டு கர்த்தருடைய வார்த்தை உங்களை சுத்திகரிக்க வராமிட்டு இயேசுடைய சகல பாவங்களையும் என்ன செய்வான்? சுத்திகரிக்கிறதாக இருக்கு. ஆகவே தான் ஆண்டவராக இயேசு ஆமீன் தேவாலயத்தை பார்த்து அங்கே விற்கிறவர்களையும் ஆமீன் வியாபாரிகளையும் பார்த்து என்ன செஞ்சார் ஆண்டவர்? ஒரு சாதாரண பூமியில் இருக்கிற ஆலயத்துக்கே அப்படிப்பட்ட ஒரு காரியமாக இருந்தால், நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருந்தால் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தான் என்ன செய்ய வேண்டும்? உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். காலையில் எழுப்பி நம்ம செல்ல வேண்டும். கர்த்தர்